கைஸ் ரெண்டு பேருமே சிரிச்சிட்டு இருக்கீங்க, மகிழ்ச்சியோட இருக்கீங்க. நல்லா தெரியுது. இந்தியா வந்து சூப்பர் 8 போயிட்டாங்க. இவ்வளவு சீக்கிரமாவா வாழ்க்கை மாறும் பிரேதம்? என்னங்க நம்பர் 1 190 ஸ்ட்ரைக் ரேட், 1000 அதிரடி, எப்பா இவரு கேல் கட்டுறது இப்படிதான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தோம். 3 டக் இன் ரோ. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா வரி கிடையாது பத்ரி. என்ன ஐ மோர் வரிட் திலக் வர்மா. பிரேத்தம் நல்லது கரெக்டா சொன்னாலும் ட்ரோல் பண்றீங்க. ஏன்பா அப்படி பண்றீங்க சொல்லுங்கப்பா? ஏன்பா பிரேத்தம் ட்ரோல் பண்ணிட்டே இருக்கீங்க? இப்போதைக்கு இந்தியாவோட துருப்பு சீட்டுன்னு பாத்தீங்கன்னா பும்ரா வரும் தான். ஐ ஹேவ் a love for ஸ்ரீலங்கா as a country. எனக்கு அவங்களோட ஒரு கிரிக்கெட்டிங் ஜெயின்ஸ் நிறைய பேர் ரொம்ப பிடிச்ச கேரக்டர்ஸ். எனக்கு சங்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் காதால் கேட்பது பொய்யா மெய்யா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ரெண்டு பேரும் பாகிஸ்தானை பேக் பண்ணிருக்கீங்க, புரியல. ஒன்ஸ் அகைன் நான் சொல்றேன், வெஸ்ட் இண்டீஸ் ஒரு டார்க் ஹார்ஸ்ங்க. நான் எதிர்பார்க்கலங்க சத்தியமா வெஸ்ட் இண்டீஸ் இந்த மாதிரி ஆடுவாங்கன்னு. ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீம் அடிக்கிறது அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. வருண் சக்கரவர்த்தி நம்ம குவாலிட்டியா கரெக்ட் டைம்ல யூஸ் பண்ணோம். வருண் போட்டாவே முடிக்கலங்க. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே 4 ஓவர் கொடுக்க மாட்டாரு சூரியகுமார் யாதவ். Magnificent catch. Just look at Badrinath diving into it. Lovely shot. Kicks it over the offside. That's a good shot. Back to back boundaries. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். as usual நம்ம 2 கெஸ்ட், சூப்பர் கெஸ்ட் நம்ம கூட இருக்காங்க. லட்சுமி பாலாஜி வந்திருக்காரு. தேங்க்யூ பாலா, தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இட். அண்ட் as usual our ace analyst Pritham is back with us. thank you guys, thank you for being here. guys ரெண்டு பேருமே சிரிச்சிட்டு இருக்கீங்க, மகிழ்ச்சியோட இருக்கீங்க. நல்லா தெரியுது. இந்தியா வந்து சூப்பர் 8 போயிட்டாங்க. ஏன் நம்ம இது எதிர்பார்த்தோம் சூப்பர் 8 போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அன்பீட்டனா போயிருக்காங்க, ஒரு மேட்ச் கூட தோக்கல. என்னோட ஒரு ஒப்பீனியன் என்னன்னா, எஸ் இந்தியா டாமினேட்டட், பட் தேவர் புட் அண்டர் தி டெஸ்ட் ஆல்சோ. அதாவது யூஎஸ்ஏக்கு எதிராக ஒரு டெஸ்ட் இருந்தது, பாகிஸ்தானுக்கு கொலம்போ மட்டும் போய் அவங்க அங்க விளையாடினாங்க, பழகின இடம், அங்க போய் விளையாடி ஜெயிச்சுட்டு வந்தாங்க. சோ இப்ப எல்லாமே பார்க்க நல்லா இருக்கு. அப்படிங்கறனாலும் டெஸ்ட் இருந்தது, டாமினேட் பண்ணி டாப் 4 போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்க கருத்துக்கள் பாலா. டெஃபினட்டா நல்ல ஒரு விஷயம் என்னன்னா, கம்ப்ளீட் அந்த போலிங் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா முக்கால்வாசி மேட்சஸ் வந்து போலிங் டாமினன்ஸ் தான் அதிகமா இருந்திருக்கு. எஸ் அஃப்கோர்ஸ் 1 or 2 பிளேயர்ஸ் ஒரு மேட்ச்லயும் பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் சூரியகுமார் யாதவ் அருமையா ஒரு பெயில் அவுட் பண்ணாரு. அதுக்கப்புறம் இஷான் கிஷனோட அந்த அதிரடியான ஆட்டத்தை பார்த்தோம் 2 மேட்ச். அதுக்கப்புறம் நேத்தும் ஓரளவுக்கு லிட்டில் பிட் நம்ம அந்த இன்பிட்வீன் ஓவர்ஸ்ல விக்கெட் விட்டோம். அதுக்கப்புறம் ஹார்திக் பாண்டியாவும் சிவம் துபேவோட நாக்கு செம்மையா இருந்தது நேத்து. ஸோ அஃப்கோர்ஸ் நான் வந்து கம்ப்ளீட் டாமினன்ஸ் இன் பேட்டிங்னு சொல்ல மாட்டேன், பட் அவர் போலிங் லுக்ஸ் மோர் பொட்டன்ட் இந்த ஸ்டேஜ்ல. பாலா ஆஸ் யூசுவல் ஒரு போலர் தரப்புல இருந்தே பேசியிருக்காரு. பேட்டிங் அந்த அளவுக்கு டாமினேட்டிங் இல்ல, பட் போலர் கொஞ்சம் டாமினேட் பண்ணிருக்கான்னு சொல்றாரு. ரேத்தம் இன்னொரு விஷயம் நான் என்ன நோட் பண்ணேன்னா, 4 மேட்ச்ல 4 டிஃபரெண்ட் மேன் ஆஃப் த மேட்ச். அதாவது சூரியகுமார் யாதவ் மேன் ஆஃப் த மேட்ச், ஹார்திக் பாண்டியா மேன் ஆஃப் த மேட்ச், இஷான் கிஷன் மேன் ஆஃப் த மேட்ச், சிவம் டூபே மேன் ஆஃப் த மேட்ச். இது ஒரு நற்செய்தி என்னை பொறுத்த மட்டும். எஸ் ஈவன் தோ எல்லாமே நல்ல விஷயமா தெரிஞ்சாலும் பிரேத்தம், கன்சர்ன்ஸ் அப்படின்னு சிலது இருக்கு இல்லையா? அபிஷேக் சர்மா பத்தி நான் இங்க இந்த இடத்துல பேச விரும்புறேன். இவ்வளவு சீக்கிரமாவா வாழ்க்கை மாறும் பிரேத்தம்? என்னங்க நம்பர் 1 190 ஸ்ட்ரைக் ரேட், 1000 அதிரடி, எப்பா இவரு கேல் கட்டுறது இப்படிதான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தோம். கமெண்ட்ரியில் நிறைய ஒரு தூக்கி விட்டுருக்கேன். பட் 3 டக் இன் ரோ, இது ஆக்சுவலி ஒரு கன்சர்னா பிரேத்தம் இந்தியாவுக்கு? இந்த இன்னும் ஃபர்தர் சூப்பர் 8 போறாங்க, செமிஃபைனல் ஃபைனல் விளையாட போறாங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட்லி நான் பாலா சொன்னத என்னோட கருத்து அதேதான் பத்ரி. போலர்ஸ் தான் கொஞ்சம் பெயில் அவுட் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த சூப்பர் 8ஸ்ல எனக்கு ஐ மீன் இந்த குரூப் ஸ்டேஜஸ்ல இது வரைக்கும் வரல. அண்ட் பேட்டிங் டெஃபினட்டா ஷேக்கியா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு அந்த பழைய பாட்டா பிச்சு கிடையாது. கொஞ்சம் பால் கொஞ்சம் நின்று வருது, கஷ்டப்படுறாங்க. இது நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே பேசினோம், கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்னு. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா வரி கிடையாது பத்ரி. என்ன ஐ மோர் வரிட் திலக் வர்மா ஓட. பிகாஸ் நீங்க 25 பால் ஆடி ஒரு ஆங்கரா வந்துட்டு எண்டு வரைக்கும் எடுத்துட்டு போனோம். 25 பால் ஆடி 30, 26 பால் ஆடி 30. இதுக்கு தான் கில் வாஸ் கிரிட்டிசைஸ்ட். திலக் வர்மா எனக்கு தெரிஞ்சு பிகர் வரி. அபிஷேக் சர்மா 3-0 அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டா அந்த இடத்துல ஒரு சாரி உங்களை ஒண்டி நான் எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ணி நோட்டு கேட்பேன். கேளுங்க, நீங்களும் கொஞ்சம் ஒப்பீனியடா பதில் சொல்வீங்க. ஏன் அபிஷேக் சர்மா கன்சர்ன் இல்லைன்னு சொல்றீங்க? எனக்கு புரியலையா? 3 டக்கு பிரீதம் என்ன வச்சு நீங்க கன்சர்ன் இல்லன்றீங்க? 3 டக் ஓபனர் முக்கியம் இல்லையா?
அவரோட கேம் அந்த ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் கொஞ்சம் இப்போ ஹீஸ் காட் இந்த மாதிரி பிளேஸ் ஃபுல் அட்டாக் போட்டுமா இல்ல டிஃபென்ஸ் 2 பால் பாக்கட்டுமான்னு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்காரு. பட் அந்த மனநிலை சரியாயிடும் பத்ரி, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அபிஷேக் ஒரு அளவுக்கு ப்ரூவ் பண்ணிருக்காரு. இவன் ஒரு 15 மேட்ச்ல வந்து ஒரு 4 மேட்ச் அவர் ஃபெயில் ஆயிருக்காரு, பட் 8 மேட்ச் அடிச்சிருக்காரு, 2 மேட்ச் ஃபெயில் ஆயிருக்காரு. சோ அபிஷேக் எனக்கு அவ்வளவு பெரிய வரியா தெரியல. ஏன்னா இஷான் அந்த சைட்ல இருந்து ஃபயர் ஆறாரு. உங்களுக்கு இஷானும் ஃபெயில் ஆயிட்டு அபிஷேக்கும் ஃபெயில் ஆயிட்டு திலக் வந்து நடுவுல பால சாப்பிட்டு ரன் அடிக்கலன்னா சூப்பர் 8ஸ்ல சவுத் ஆப்பிரிக்கா ஆர் வெஸ்ட் இண்டீஸோட கஷ்டப்படுவாங்க. எனக்கு அதுதான் கவலையா இருக்கு. நிறைய பேர் என்ன ட்ரோல் பண்ண போறாங்க. அபிஷேக் சர்மா 3-0 அடிச்சப்புறம் இவர் கவலை இல்லைன்றாரு. அபிஷேக் சர்மா வில் கம் குட், எனக்கு அதுல டவுட் கிடையாது. பிரேத்தம் நல்லது கரெக்டா சொன்னாலும் ட்ரோல் பண்றீங்க. ஏன்பா அப்படி பண்றீங்க சொல்லுங்கப்பா, ஏன்பா பிரேத்தம் ட்ரோல் பண்ணிட்டே இருக்கீங்க? அவர் பாருங்க வருத்தப்படுறாரு ரசிக வியூவர்ஸ். பட் ஹேவிங் செட் தட் ஐ திங்க் பட் பிரேத்தம் நீங்க ஜோக்ஸ் அப்பார்ட் நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் நான் நிச்சயமா ஒத்துக்கிறேன். என்னன்னா ஹை ரிஸ்க் பிளேயர் 190ல ஸ்ட்ரைக் பண்ற ஒரு பிளேயர் அப்படின்னு இருக்காருங்கும் போது அவர் எல்லா மேட்சும் அடிப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இஸ் கேம் இஸ் சச். இதுலதான் ஒரு சின்ன இன்சிடென்ட் நான் சொல்ல விரும்புறேன். ஐ திங்க் இந்தியன் டீம்ல நான் டெஸ்ட் டீம்ல இருக்கும்போது டெல்லியில ஒரு மேட்ச் நடந்துட்டு இருந்தது. அப்போ வீரேந்தர் சேவாக் அண்ட் கௌதம் கம்பீர் அவங்க 2 பேர் டீம்ல இருந்தாங்க. கௌதம் கம்பீர் வீரேந்தர் சேவாக் நல்ல ரேப்போ அவங்க 2 பேர் இடையில. ஸோ கௌதம் ஃபர்ஸ்ட் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா அந்த மேட்ச் வந்து 2 ஓப்பனர் அவுட் ஆயிட்டாங்க. சேவாக் போயிட்டு ஒரு பயங்கரமான ஷாட் அடி போய் கொடக்கல் போய் அவுட் ஆயிட்டாரு. அவுட் ஆயிட்டு உள்ள வந்து உட்காந்தாரு. இமீடியட்டா ஷாட்ஸை மாத்தி வெளில வந்து உட்காந்துட்டாரு. உட்காந்து அப்படியே சிரிச்சா ஜாலியா கௌதி இந்த மாதிரி ஏதோ யாபே சாய்தே அந்த மாதிரி ஏதோ பேசிட்டாரு. கௌதி வந்து விளையாட்டுத்தனமா வீரேந்தர் கேட்டாரு, பா விருப்பா இந்த மாதிரி ஷார்ட் ஆட்டு வந்திருக்கேன் விருப்பா, கொஞ்சம் கூட வருத்தம் படாம இந்த மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ அவர் கேட்டாரு, ஏய் கௌதி நான்லாம் போன மேட்ச் இதே மாதிரிதான் அடிச்சேன், ஆஸ்திரேலியாவோட 100 அடிச்சேன், இதே மாதிரிதான் தூக்கி அடிச்சேன், நீ வெள்ள நல்ல நல்லா டீ குடிச்சு நல்லா கை தட்டினேன், இப்ப நான் அதே மாதிரி ஆட்ட அவுட் ஆயிட்டு வந்தா திருப்பி என்ன கேட்கறியா அப்படின்னு கேட்டாரு. அப்ப எனக்கு ஆக்சுவலி இதுவாச்சு, இவரு இதே மாதிரிதான் ஆடுறாரு. அதாவது doesn't matter if it 3 zeros or 3 hundreds, his game stays the same. பாலா இதுல கண்டிப்பா ஒத்துப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க பாலா? ஹை ரிஸ்க் பிளேயர்ஸ் these things are bound to happen இல்லையா? See, Badri, I'm not concerned about நம்ம batting approach. I'm only concerned about how we going to tackle spin. ஸ்பின் வந்து ரீசன்ட் பாஸ்ட்ல அந்த அளவுக்கு நம்ம சரியா ஆடவே இல்லை. இப்ப டைரக்டா வந்து பவர் பிளேல ஸ்பின்னர்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. முன்னாடி வந்து நீங்க ஒரு ஓவர்சீஸ் டீம்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஃபாஸ்ட் பவுலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்ப சூப்பர் 8க்குள்ள போறோம், பவர் பிளேல ஸ்பின் வச்சு ஆரம்பிக்க போறாங்க நிறைய பேர். சோ நேத்தே பார்த்தோம் ஆரியன் தத் எந்த அளவுக்கு அந்த ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ்ல 2 விக்கெட் ஜஸ்ட் 10-12 ரன்ஸ் தான் கன்சீட் பண்ணார். பட் அந்த அளவுக்கு ஸ்பின்னர்ஸோட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு பத்ரி. எனக்கு தெரிஞ்சு அதை எப்படி அப்ரோச் பண்ண போறோம், அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம், இதுதான் என்னோட கொஸ்டின். there is no doubt about individual ability. அன்னைக்கு வந்து இஷான் கிஷன் அடிக்கலன்னா வேற லெவல்ல போயிருக்கும் மேட்ச். நீங்க பாத்தீங்கன்னா டேக் ஆன் பண்ணாரு, ஸ்பின்னர்ஸ் டேக் ஆன் பண்ணாரு பாகிஸ்தானோட. பட் முக்காவாசி பேரு எஸ்பெஷலி அந்த டாப் 3ல 3 லெஃப்ட் ஹேண்டர் இருக்கும் போது ஆஃப் ஸ்பின்னர்ஸ் கம்ஸ் இன்டு பிளே. ஸோ டெஃபினட்டா ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வரும்போது எங்க நீங்க வந்து ஸ்கோரிங் ஏரியாஸ் எடுத்துட்டு போறீங்க, எப்படி அந்த 50 or 60 ரன்ஸ் அடிக்க போறீங்க பவர் பிளேல, அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இல்ல. நீங்க எப்பயுமே உங்களுக்கு வந்து அந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இன்னிங்ஸ் தான் உங்களுக்கு சாலிடா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. நீங்க ஒரு சிவம் துபே நல்ல பிளேயர், அகைன்ஸ்ட் ஸ்பின் ஹை ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடக்கூடிய ஒரு பிளேயர், அது இல்லாம ஹர்திக் பாண்டியா. பட் ஹவு யூ கோயிங் டு ஹேண்டில் த பவர் பிளே இஃப் த ஸ்பின் கம்ஸ் இன்டு பிளே? யாருங்க பல்லு இருந்தா தாங்க பக்கோடா சாப்பிட முடியும். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு பெஸ்ட் பிளேயர் ஆஃப் ஸ்பின் ஐசி இஸ் ஆக்சுவலி சூரியகுமார் யாதவ். இஸ் அக்கார்டிங் டு மீ இந்த கரண்ட் இந்தியன் டீம் பெஸ்ட் பிளேயர் ஆஃப் ஸ்பின். பட் அவர் பவர் பிளேக்குள்ள நீங்க ஸ்பின்னு சொல்லும் போது அவர் எந்த பொசிஷன்ல வராரு, அவர் நம்பர் 4ல தான் வராரு, அவர் உள்ள வந்து ஹேண்டில் பண்ணுவாரா, இந்த கன்சர்ன் இப்போ இல்ல பாலா, ரொம்ப நாளா இருக்கு இந்தியன் டீமுக்கு. டெஸ்ட் டீம்ல இந்தியா ஏன் கொஞ்ச நாள் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிராக ஏன் தோத்தாங்க அப்படிங்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்து நம்ம பசங்களை சாப்பிட்டு போயிட்டாங்க ஸ்பின்னர்ஸ். இந்தியாவில டெஸ்ட்ல அடிச்சுட்டு போயிட்டாங்க கன்வின்சிங்கா. 2 லவ் டெஸ்ட் சீரீஸ்ல வின்னு. பட் சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்லும் போது அங்கதான் ஒரு டெஸ்ட் காத்துட்டு இருக்கு. அடுத்த மேட்ச் அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா இன் அகமதாபாத், சேம் வென்யூல விளையாட போறாங்க. My opinion is South Africa is the next best team to Team India. Number 2 team in the tournament அப்படின்னா நான் சவுத் ஆப்பிரிக்கா தான் சொல்லுவேன். கலக்கல் டீம் வச்சிருக்காங்க. பேட்டிங்ல டிகாக், மார்க்ரம், பெவிஸ் மில்லரு, போலிங்ல நிகிடி, ரபாடா, நல்ல பேஸ் இருக்கு, நானா இருக்காரு. அது தவிர கேஷவ் மகாராஜ் ஸ்பின்னரும் இருக்காரு. ஸோ what are going to be the challenges, Pritham? First of all, okay, ஸ்ட்ரென்த்துக்கு வருவோம். What are the positives for Team India playing against SA in Ahmedabad next match?
ஐ மீன் பாசிட்டிவ்னா இந்த கிரவுண்ட்ல ஒரு மேட்ச் ஆடிருக்காங்க which is always a positive feel of the ground டைமென்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கிடைச்சிருக்கு. பட் நீங்க பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா 3 மேட்ச் அகமதாபாத்ல ஆடிருக்காங்க. ஸோ அந்த அட்வான்டேஜும் சவுத் ஆப்பிரிக்காக்கு இருக்கு. ஒரே ஒரு அட்வான்டேஜ் நான் என்ன சொல்லணும்னா பத்திரி, ரீசெண்டா சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு T20 சீரிஸ் ஆடினாங்க. அதுல ஓரளவுக்கு நல்லா டாமினேட் பண்ணாங்க. பட் நான் பாலாவோட கம்ப்ளீட் அக்ரிமெண்ட்ல இருக்கேன். இது நம்ம ஃபர்ஸ்ட் ஷோலயே நான் சொன்னேன், அபிலிட்டி டு பிளே ஸ்பின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இந்த டீம் ஸ்ட்ரகிள் பண்ணுது. அண்ட் நீங்க சவுத் ஆப்பிரிக்கா பாத்தீங்கன்னா ஜார்ஜ் லிண்டே, கேஷவ் மகாராஜ், மார்க்ரம் டெஃபினட்டா போலிங் ஓபன் பண்ணுவாரு அந்த பவர் பிளேல. சோ எப்படி இந்தியா அந்த ஸ்பின்ன பவர் பிளேல டேக்கிள் பண்ண போறாங்கன்னு தான் உங்க சூப்பர் எயிட்ஸோட சக்சஸே அதுலதான் டிட்டர்மைன் ஆகும். வெஸ்ட் இண்டீஸோட பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட அகில் ஹுசேன் இருக்காங்க, குடகேஷ் மோட்டி இருக்காங்க, அவங்களும் நல்ல ஸ்பின் வச்சிருக்காங்க. சோ அந்த பவர் பிளேல தே வில் கம் ஹார்ட் அட் இந்தியா வித் ஸ்பின். திலக் வர்மா ஆகட்டும், சூர்யா ஆகட்டும், அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கா? அதுக்கு நீங்க சொன்னீங்க சூர்யா வந்து ஸ்பின் இது பண்றாருன்னு. நான் ஐம் நாட் டோட்டலி கன்வின்ஸ்ட். எனக்கு தெரிஞ்சு இஷான் கிஷன் ஓரளவுக்கு கொஞ்சம் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடி ஆஃப் கொஞ்சம் லைன்ஸ் அன்செட்டில் பண்ணுவார் போலர்ஸுக்கு. மற்றபடி திலக் வர்மாலாம் ஹி டசன்ட் ஹேவ் அ கோ டு ஷாட். எனக்கு அதுதான் பெரிய கவலையா இருக்கு திலக் வர்மா கிட்ட ஸ்பின்னோட. அண்ட் ஏடன் மார்க்ரம் தான் டெஃபினட்டா ஹீஸ் கோயிங் டு ஓபன் தி போலிங் பத்திரி. அது ஒரு பெரிய இது ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியாஸ் போலிங் வருண் அண்ட் பும்ரா தான் அவங்க ட்ரம்ப் கார்ட்ஸ். ஸோ அவங்கள வச்சுதான் இந்த 4 மேட்ச் ஓரளவுக்கு இது பண்றாங்க. அஃப்கோர்ஸ் பும்ரா டென்ட் பிளே, பட் பேட்ஸ்மேன் ஹேவ் டு சப்போர்ட். எல்லாமே நீங்க போலர்ஸ் மேல விட்டுற முடியாது. அண்ட் பாலா சொன்ன மாதிரி கடைசி 8 overs தான் நீங்க எவ்ரி டைம் வந்து இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ அவுட். தேர் நீட்ஸ் டு பி சம் ரெஸ்பான்சிபிலிட்டி அப் ஃப்ரண்ட். கரெக்டா சொன்னேன். ஐ திங்க் நீங்க 2 பேருமே ஒரு அக்ரிமெண்ட் இருக்கீங்க. நீங்க சொன்னதுல இருந்து எனக்கும் ஆப்வியஸ்லி நானும் அதை ஒத்துக்கிறேன். இப்போதைக்கு இந்தியாவோட துருப்பு சீட்டுன்னு பாத்தீங்கன்னா பும்ரா வருண் தான். நம்ம நிறைய வாட்டி சொல்லலாம், அபிஷேக் சர்மா அடிச்சிருக்காங்க, ஹார்திக் அடிச்சிருக்காரு சொல்லலாம், டூபே அடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஒரு அன்பீட்டனா சூப்பர் எயிட்ல வந்திருக்காங்கன்னா அது காரணம் டெஃபினட்டா வருண் அண்ட் பும்ரா. யூ ஹேவ் டு அக்ரி வித் தட். பட் பாலா அவங்களுக்கு கோச் தொப்பியை நான் போடுறேன் இப்போ ஸ்ட்ரைட் அவே. நீங்க அப்கோர்ஸ் பல வருஷம் 5 வருஷமா சிஎஸ்கேவோட கோச்சா இருந்திருக்கீங்க, அப்புறம் கேகேஆரோடையும் ஒர்க் பண்ணிருக்கீங்க. T20 கிரிக்கெட் உங்களுக்கு நல்ல ஒரு பழகப்பட்ட ஒரு விஷயம். சவுத் ஆப்பிரிக்கா கோச்சா இருந்தா பாலா, மார்க்ரம் இல்ல கேஷவ் மகாராஜ் பவர் பிளேக்குள்ளேயே நீங்க போலிங் கொடுப்பீங்களா அகெயின்ஸ்ட் தீஸ் சோ கால்ட் பிக் ஹிட்டர்ஸ் ஆஃப் இந்தியா? டெஃபினட்டா நான் கொடுப்பேன். மார்க்ரம் அஃப்கோர்ஸ் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பத்ரி, 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ். நீங்க வந்து எஸ் அஃப்கோர்ஸ் அந்த கிரவுண்ட்ல நம்ம பார்த்தோம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அடி வாங்குறது அகமதாபாத்ல. பட் அஃப்கோர்ஸ் ஸ்பின்னர் உங்களுக்கு வந்து ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன், எஸ்பெஷலி ரன்ஸ் அண்டர் த பெல்ட் இல்லாம வராங்க 3 பேரும் எக்ஸப்ட் இஷான் கிஷன். நீங்க வந்து ஒரு அபிஷேக் சர்மா அண்ட் திலக் வர்மா அந்த அளவுக்கு ரன்ஸ் கான்பிடன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு அந்த கன்விக்ஷன் தேவை, உங்களுக்கு அந்த ஸ்வீப் ஷாட் தேவை, யூசிங் த ஃபீட் தேவை. சோ அது இல்லாத போது டெஃபினட்டா மார்க்ரம டெஃபினட்டா வச்சு ஓபன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பத்ரி, எனக்கு தெரிஞ்சு. சம ஆப்ஷன் டாக்டிகலி இட் வுட் பி a bad option. சொன்ன மாதிரி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பேக்டா இருக்கு டாப் ஆர்டர் டீம் இந்தியா. சோ ஆஃப் ஸ்பின்னர்ஸ் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க வித் தி நியூ பால். சூப்பர் ஸ்ட்ராட்டஜி ஃப்ரம் நெதர்லாண்ட்ஸ். ஆக்சுவலி அந்த தத்ன்றவர் ரொம்ப நல்லா போட்டாரு, கொஞ்சம் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாரு. பிரேத்தம் 11ல இது என்ன திடீர்னு அக்ஷர் பட்டேல விளாடல, வாஷியா விளாடினாங்க. எனக்கு டெஃபினட்டா இந்த மூவ் கன்வின்சிங்கா தெரியல. ஐ திங்க் தே ஷுட் கோ பேக் டு அக்ஷர் பட்டேல். ஈவன் சவுத் ஆப்பிரிக்காவை மறக்க வேணாம், எக்கச்சக்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ், டிகாக், ரயன் ரிக்கில்டன், மில்லர் எல்லாருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. எஸ் they tried off spinner. I'm sorry, I feel that even though வாஷி தமிழ்நாடு பையன் தான், I feel it's not working. They should go back to அக்ஷர். பிரேதம் வாஷி நல்லா தெரியுது பத்ரி, அவர் அந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ்ல இன்ஜரி ஆயிட்டு he is definitely short of game time, ரஸ்டியா இருந்தாரு. அது நல்லா தெரியுது. I think they wanted him to have ஒரு கொஞ்சம் கேம் டைம், ஏதாவது ஃபியூச்சர் ஸ்டேஜ் இந்த டோர்னமெண்ட்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்த போது வாஷி கொஞ்சம் ரெடியா இருக்கட்டும்னு. பட் எனக்கு தெரிஞ்சு I think they should go back to அக்ஷர். ஏன்னா அக்ஷர் has been playing a lot more and ஒரு அக்ஷர் அந்த ஃப்ளோட்டர் மாதிரி யூஸ் பண்றாங்க. and அக்ஷர் is a good player of spin பத்ரி, அதை மறக்காதீங்க நீங்க. அக்ஷர் is a fabulous player of spin. அந்த ரீச் இருக்கு அக்ஷருக்கு. சோ உங்களுக்கு ஏதாவது early wickets போச்சுன்னா I would not mind seeing அக்ஷர் up the order because he has the ability to hit spin. and அக்ஷர் நல்லா போடுவாரு. So I think அக்ஷர் for வாஷி that change should happen. அதுல டவுட்டே கிடையாது. மறக்காம பிக் மேட்சஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்திருக்காரு. I think from the previous T20 World Cup crucial contributions கொடுத்திருக்காரு. and I don't know, நான் அதை சர்ப்ரைஸா சொல்ல விரும்பல. பட் let's talk about the ஸ்ரீலங்கா. I think ஸ்ரீலங்கா மேட்ச் ஆஸ்திரேலியாவை நாக் அவுட் பண்ணிட்டாங்க, கலக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அந்த ஸ்ரீலங்கன் விக்டரி. I think somewhere inside me I have a love for Sri Lanka as a country. எனக்கு அவங்களோட ஒரு கிரிக்கெட்டிங் ஜெயின்ஸ் நிறைய பேர் ரொம்ப பிடிச்ச கேரக்டர்ஸ். எனக்கு சங்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மஹேலா ஒரு கிரேட் ஆடி இருக்காரு. முத்தியா முரளிதரன் பாலா, நம்ம முரளி அண்ணா நமக்கு எல்லாம் நல்லா பழகினவர் ஒருத்தர். சோ அவங்க வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆஸ்திரேலியா நாக் அவுட். How do you see Sri Lankan victory, Bala? I felt really good Sri Lanka win.
டெஃபினட்டா பத்ரி நல்ல கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா எஸ் அவங்களுக்கு அந்த ஹோம் கண்டிஷன்ல ஆடினாங்க. ஈவன் தோ இன்ஜுரி கன்சர்ன் மேஜர் பிளேயர்ஸ் அசரங்கா, பத்திரானா இது மாதிரியான பிளேயர்ஸ் மிஸ் அவுட் பண்ணியிருந்தாலும் பத்தும் நிசங்கா வேற லெவல் பேட்டிங் ஆடினாரு பத்ரி. எனக்கு தெரிஞ்சு எஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் செஞ்சுரிஸ் நான் பார்த்ததுல அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா. இட்ஸ் நாட் அ கிரேட் bowling அட்டாக், பட் இருந்தாலும் அந்த மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. அது இல்லாம பவன் ரத்நாயக் அவரும் டீசென்ட் பிளேயர். யங் டீம் வித் லாட் ஆஃப் ப்ராமிஸ். ஐம் ஷுர் லைக் நல்ல ஒரு ஐ மீன் அந்த குரூப் ஸ்டேஜஸ்ல டெஃபினட்டா காம்படிட்டிவ் டீமா இருப்பாங்க. அதுவும் ஆமா. நல்ல பழகின இடத்துல வேற விளையாடுறாங்க. லெட்ஸ் நாட் ஃபர்கெட் அவங்க ஒரு கோஹோஸ்ட். ஸோ அவங்களோட மேட்சஸ் எல்லாமே ஸ்ரீலங்கால விளையாட போறாங்க. அந்த ஹோம் அட்வான்டேஜ் டெஃபினட்டா இருக்கு. பட் ஹேவிங் செட் தட் அந்த ஒரு குரூப்பை பார்த்துருக்கலாம். குரூப் 2ல இருக்காங்க ஆக்சுவலி ஸ்ரீலங்கா. ஸோ ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், இங்கிலாந்து அண்ட் நியூசிலாந்து, இதுதான் அவங்களோட ஒரு குரூப். பிரேத்தம் உங்களுக்கு உங்களுக்கு அடுத்தது நான் கேட்கிறேன், இங்கிலாண்டை பத்தி கேட்கிறேன் பிரேத்தம். இங்கிலாண்டை பத்தி ஜஸ்ட் a few thoughts. அவங்க ஒரு மாதிரி ஏற்றம் இறக்கமா அப்படியே இருந்திருக்காங்க. எக்ஸ்ட்ராடனரி வேர்ல்ட் கப் கிடையாது, பட் ஒன்ஸ் அகைன் they are in the top 4. they've got the job done. நீங்க இங்கிலாண்டை ஃபேன்சி பண்றீங்களா? they will go all the way top 4 போவாங்களா? இங்கிலாந்து நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் டாப்ஸி டர்வி கேம்பெயினா தான் இருந்திருக்கு. ஏன்னா நேபாள் அவங்கள கொஞ்சம் பயமுறுத்தி விட்டாங்க, இட்டலி கொஞ்சம் பயமுறுத்தி விட்டாங்க, பட் ஓரளவு வந்துட்டாங்க. பட் இன்னொன்னு பார்க்கணும் பத்திரி, ஸ்ரீலங்கா பத்தி பேசும்போது இப்போதான் 2 weeks பிஃபோர் த வேர்ல்ட் கப் இங்கிலாந்து ஒரு ஒயிட் பால் சீரீஸ் அங்க போயிட்டு கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணாங்க ஸ்ரீலங்கா. ஒன் டேல ஒரு மேட்ச் தோத்தாங்க, பட் T20 இந்த 3 மேட்ச் அவங்கள ஸ்வீப் பண்ணாங்க ஸ்ரீலங்காவை. அங்கேருந்து ஸ்ரீலங்கா ரீபவுண்ட் ஆயிட்டு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க ஆஸ்திரேலியாவோட. நிசங்கா அண்ட் குசால் மெண்டிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 பேட்ஸ்மேன், ஃபைன் லவ்லி ஸ்ட்ரோக் பிளேயர்ஸ் அண்ட் தே கேம் குட். I still think Sri Lanka is not a great side, and England ஸ்ரீலங்காவை அடிச்சிருக்காங்க பத்ரி in Srilanka like I said 10 days ago. ஸோ இங்கிலாந்து டெஃபினட்டா கொஞ்சம் அங்க ஃபேவரட்ஸா தான் வருவாங்க. ஏன்னா இங்கிலாந்துக்கு அந்த பேட்டிங் இருக்கு. வில் ஜாக்ஸ் அந்த நம்பர் 7ல அவங்களுக்கு 2 கேம் மாத்தி கொடுத்திருக்காரு. இட்டலியோடையும் மாத்தினாரு, நேபாளோடையும் மாத்தினாரு. அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. ரஷீத் ஃபேபுலஸ் ஸ்பின்னர். அவர் எப்படி ஐபிஎல்ல விளையாடுறது இல்லைன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இஸ் அ ஃபேபுலஸ் ஒயிட் பால் bowler. So England has the tools, England has the ability to definitely make it to the semi-finals அந்த குரூப்ல இருந்து. So England, Sri Lanka, Pakistan, New Zealand இருக்கு. I definitely am expecting England to make it to the semis from that group. பிரேத்தம் backing England to go all the way. பட் நீங்க ஐபிஎல் பத்தி சொன்னீங்க. ஐபிஎல் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிரேத்தம், நல்ல பிளேயர்கள் வந்து நல்ல பிரைஸ் போவாங்கன்னு கணக்கு கிடையாது. யாருக்கு எந்த பிளேயரை பிடிச்சிருக்கோ அவங்க தான் நல்ல பிரைஸ் போவாங்க. இதுதான் ஐபிஎலோட டைனமிக்ஸ். பட் பாலா, பட் ஹேவிங் செட் தட் பாகிஸ்தான் ஆல்சோ ரொம்ப அண்டர் ரேட்டட் பாலா. ஏன்னா இந்தியாவோட ஒண்டிதான் பேட் மேட்ச் பாலா. லெட்ஸ் நாட் ஃபர்கெட், மீதி 3 மேட்ச் நல்லா ஆடி வந்திருக்காங்க. ஒன்ஸ் அகைன் ஒரு கன்வின்சிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த மஸ்ட் வின் மேட்ச் அகைன்ஸ்ட் நமீபியா. மற்றும் ஒரு 100 பார்த்தோம் ஃபரான்டேந்து. அவரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. ஸ்பின்னர்ஸ் ஒரு மார்க்கமான ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. ஓஹோ நான் சொல்ல மாட்டேன், பட் ஒரு மார்க்கமான ஸ்பின் அட்டாக் சப்கான்டினென்ட்ல விளையாடுறாங்க. பட் வந்து சேர்ந்துட்டாங்க பாலா. அவங்க ரொம்ப நம்ம கிரிட்டிசைஸ் பண்றோம். இந்தியாவை தவிர 3 மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க பாலா பாகிஸ்தான். கண்டிப்பா நீங்க வந்து நார்மலா இப்ப இருக்கிற பாகிஸ்தான் டீம் எஸ் அஃப்கோர்ஸ் அந்த ஒரு மேட்ச் இந்தியாவோட அந்த அளவுக்கு அவங்களோட பேட்டிங் அந்த அளவுக்கு கிளிக் ஆகல. பட் போலிங்ல இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. உஸ்மான் தாரிக், அது இல்லாம நீங்க பாக்குறீங்க ஒரு ஷதாப் கான், அது மாதிரியான ஸ்பின்னர்ஸ். அப்ரார் அஹமத் அவர் லாஸ்ட் மேட்ச் ஆடல, பட் அவங்களுக்கு மேஜர் கன்சர்ன்ஸே அந்த பேட்டிங்ல தான் இருந்தது. அது வந்து ஃபரான் 100 அடிச்சதால ஒரு சாலிடான பேட்டர் இருக்காரு. பட் அபார்ட் ஃப்ரம் ஃபரான் யார் ஆட போறா? லாட் ஆஃப் ஐ மீன் ஃபைம் அஷ்ரஃப் நல்லா ஆடினார் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச். பட் இருந்தாலும் அவங்களோட கண்டிஷன் இன் ஸ்ரீலங்கால ஆடுறாங்க. அந்த கண்டிஷன் பிகர் கிரவுண்ட்ஸ் அவங்களுக்கு ஃபேவரபிளா இருந்திருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் பாகிஸ்தான் வில் பி ஒன் ஆஃப் த டீம்ஸ் டு நோ கைண்ட் ஆஃப் லைக் அவங்க டே இருந்ததுன்னா டெஃபினட்டா அப்செட் பண்ணுவாங்க பெரிய டீம்ஸ், நியூசிலாந்து ஆர் இங்கிலாந்து. உங்க ப்ரெடிக்ஷன் பாலா, நீங்க ஒரு டார்க் ஹார்ஸ் ஐ வாண்ட் பாகிஸ்தான் டு கம் செமிஃபைனல் பண்றீங்களா? டெஃபினட்டாங்க, இட் வில் பி a very good entertainer. பாகிஸ்தான் வந்து நினைச்சு பாருங்க, இந்தியா பாகிஸ்தான் செமிஃபைனல்ஸ் வேற லெவல்ல போகும். டெஃபினட்டா வந்து இந்தியா டாமினேட் பண்ணிருந்தாலும் ஒரு நம்மளுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும்ல, எஸ் மறுபடியும் அடிக்கலன்னு அவங்களுக்கு ஒரு வாட்டி. அண்ட் பத்ரி மறக்காதீங்க, பாகிஸ்தான் எப்பவுமே நியூசிலாந்து ஐசிசி டோர்னமெண்ட்ல அடிச்சிருக்காங்க. நியூசிலாந்து பெர்ஃபார்ம்ஸ் ட்ரெமெண்டஸ்லி இன் ஐசிசி டோர்னமெண்ட்ஸ். ஆனா பாகிஸ்தான் அவங்களுக்கு எப்பவுமே கிரிப்டோனைட் மாதிரி. பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து ஆல்வேஸ் பாகிஸ்தான் ஹஸ் ஹேட் த அப்பர் ஹேண்ட். நீங்க வந்து பழைய கான்டெஸ்ட் எடுத்து பாருங்க, ரைட் ஃப்ரம் ODI வேர்ல்ட் கப் ஆகட்டும், பாகிஸ்தான் வந்து நியூசிலாண்டை அடிப்பாங்க, அதுல டவுட்டே கிடையாது. ஐ ஸ்டில் பேக்கிங் பாகிஸ்தான். நியூசிலாந்து அடிப்பாங்க. பாகிஸ்தான்
பாகிஸ்தான் இங்கிலாந்து என்ன ஆகும்னு தெரியாது. ஸோ அந்த குரூப் எக்ஸைட்டிங்கா தான் இருக்க போகுது. இந்த குரூப்புமே எக்ஸைட்டிங்கா இருக்க போகுது பத்ரி. ஜஸ்ட் பிகாஸ் ஆஸ்திரேலியா இல்லைன்றதுனால நீங்க அது ஜிம்பாப்வே வந்து ஹேவ் டிசர்வ் த ரைட் டு கம் அண்ட் பிளே இந்த சூப்பர் எயிட்ஸ். அதை மறக்க கூடாது நம்ம. நான் கேட்பது, நான் காதால் கேட்பது பொய்யா மெய்யா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ரெண்டு பேரும் பாகிஸ்தானை பேக் பண்ணிருக்கீங்க, புரியலையே. ரெண்டு பேரும் பாகிஸ்தான் வருவாங்கன்னு சொல்லிருக்கீங்க பேசிக்கலி டு செமிஃபைனல் இல்லையா? இன்னொரு டீம் யாரு? ஏர்லி ப்ரெடிக்ஷன்ஸ் ஜஸ்ட் ஐம் ஆஸ்கிங். பிரியத்தம் வந்து ஐ திங்க் ஹி சேஸ் பாகிஸ்தான் அண்ட் இங்கிலாந்து. am I right? குரூப் 2ல இருந்து பாகிஸ்தான் அண்ட் இங்கிலாந்து பேக் பண்றீங்களா பிரியத்தம்? எஸ் பாலா, நீங்க பாகிஸ்தான் அண்ட் நியூசிலாந்து. ஓ, ஏன் பாலா நியூசிலாந்து? எப்பயே நல்ல பிளான், நல்ல இன்டெலிஜென்ட் கிரிக்கெட்டர்ஸ் பத்ரி. எனக்கு தெரிஞ்சு நல்ல பிளான் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் அவங்களோட அந்த எபிலிட்டிஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா லிமிடெட் எபிலிட்டிஸ் தான். பட் ஆன் த ஃபீல்ட்ல எப்பயுமே அந்த டெலிவர் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி இருந்திருக்கு. நீங்க கன்சிஸ்டன்டா ஐசிசி டோர்னமெண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த கம்பைன்ட் யூனிட்டோட வந்து குவாலிஃபை ஆவாங்க, அண்டர் பிரஷர் நல்லா ஆடுவாங்க, டீசென்டான சைடு. எஸ் அஃப்கோர்ஸ் போலிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க, பெருசா எதுவும் அபார்ட் ஃப்ரம் சாண்ட்னா, மேட் ஹென்ரி. பட் பெருசா போலிங்ல பெர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும் ப்ராப்ளி அவங்க பேட்டர்ஸ் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. பெரினியல் அண்டர் டாக்ஸ். நம்ம ஸ்டீஃபன் ஃபிளெமிங்கோட நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம். அவர் சொல்லியிருக்காரு, நாங்க எப்போதுமே அண்டர் டாகா வருவோம், அதுதான் எங்களுக்கு பிடிக்கும் டோர்னமெண்ட்ல வரணும். அதனாலதான் ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் நல்லா பண்ணுவாங்க. ஸோ குரூப் 1க்கு வரலாம். குரூப் 1ல இந்தியா அப்கோர்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா வர போறாங்க, அதை பத்தி பேசியாச்சு. வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் ஜிம்பாப்வே, இந்த 2 டீம் இருக்காங்க. ஒன்ஸ் அகைன் நான் சொல்றேன், வெஸ்ட் இண்டீஸ் ஒரு டார்க் ஹார்ஸ்ங்க. நான் எதிர்பார்க்கலங்க சத்தியமா வெஸ்ட் இண்டீஸ் இந்த மாதிரி ஆடுவாங்கன்னு. என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீறி விளையாடுறாங்க. லெட்ஸ் சி. ஆனஸ்டா கேக்குறேன் பிரேதம், வெஸ்ட் இண்டீஸ் இந்தியாவுக்கு ஒரு த்ரெட்டா இந்த சூப்பர் 8ல? ப்ராபப்லி ஆர் தே ஆக்சுவலி a threat? ஏன்னா ஆன் தேர் டே லெட்ஸ் நாட் ஃபர்கெட், அவங்களோட பேட்டிங்ல பிரிச்சு அடிச்சு பெரிய ஸ்கோர் எடுக்கிற எபிலிட்டி அந்த பேட்ஸ்மேன் கிட்ட இருக்கு வெஸ்ட் இண்டீஸ் பொறுத்த மட்டும். டெஃபினட் த்ரெட் பத்ரி. வெஸ்ட் இண்டீஸ் ஒரு பவர் பேக்ட் பேட்டிங் லைனப், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரோமன் பவல், ரொமாரியோ ஷெப்பர்ட் நம்பர் 8ல வராங்கன்னா பவர் பேக்ட் லைனப். ஞாபகம் மறக்காதீங்க, அந்த கடைசி இந்தியால நடந்த T20 வேர்ல்ட் கப்ல வெஸ்ட் இண்டீஸ் தான் இந்தியா வந்து 190 அடிச்சாங்க, துண்டா அதை சேஸ் பண்ணிட்டு போனாங்க. பயங்கர 6 ஹிட்டிங் டீம் வெஸ்ட் இண்டீஸ். அவங்களுக்கு அன்னைக்கு பட்டுதுன்னா யூர் இன் ட்ரபிள். ஸோ வெஸ்ட் இண்டீஸ் லேஸ்ல இடம் போடாதீங்க. ஐ திங்க் திஸ் குரூப் இஸ் ஈக்குவலி டஃப். ஆஸ்திரேலியா இல்லாதனால இது வந்து ஈஸி குரூப்னு தெரியாது. அஃப்கோர்ஸ் ஸ்டாண்ட் அவுட் டீம்ஸ் ஆர் இந்தியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா, அதுல டவுட்டே கிடையாது. பட் வெஸ்ட் இண்டீஸ் cannot be taken lightly. ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க, வேற லெவல் ஃபீல்டிங் பண்றாங்க. அண்ட் பிரேதம், நீங்க எப்போதுமே சேப்பாங்க மேட்ச் இந்தியா ஆஸ்திரேலியான்னு சொல்லி டிக்கெட் வாங்கிங்களா? இப்ப ஜிம்பாப்வே தான் வருது, வாங்கி வச்சிருக்கீங்களா இந்தியா ஆஸ்திரேலியான்னு டிக்கெட்? எப்போதுமே சேப்பாங்க மேட்ச் போவீங்க, உண்மையா சொல்லுங்க, இந்தியா ஆஸ்திரேலியான்னு நம்பி தானே டிக்கெட் வாங்கிருக்கீங்க? இல்ல இந்தியா ஆஸ்திரேலியா வரும் தான் நினைச்சேன். பட் இந்தியா மேட்ச்னா போய் தானே ஆகணும், போகாம இருக்க முடியாது. இந்தியா ஜிம்பாப்வேனால போய் தான் ஆகணும்ல, அட்டெண்டன்ஸ் போட்டு தான். அப்சல்யூட்லி. பாலா, ஜிம்பாப்வே நல்லா ஆடிருக்காங்க. something inside you feels good ல. ஒண்ணு எனக்கு என்ன தெரியுமா ஃபீல் குட்? எனக்கு 2 ஃபீல் குட் பாலா. நான் சொல்றேன், ஒண்ணு வந்து ஆஸ்திரேலியா வெளில போனது எனக்கு ஒரு ஃபீல் குட், என்னமோப்பா அவங்க போயிட்டாங்கப்பா அப்படின்னு. இன்னொன்னு, இந்த சின்ன நேஷன் நல்லா பண்ணது எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா தான் இருக்கு. ஜிம்பாப்வேலாம் நான் வந்தா எனக்கு கொஞ்சம் something inside you makes you feel happy about the game. ஜிம்பாப்வேன் கிரிக்கெட்டுக்கு ஒரு நல்ல விஷயங்க. அவங்க சூப்பர் 8ல குவாலிஃபை ஆனது பெரிய விஷயம். அந்த அளவுக்கு ரீசன் பாஸ் ஒரு டைம்ல செமையான டீம் கம்பீட் பண்ணுவாங்க. ஒரு ஆண்டி ஃபிளவர் நீங்க பாத்தீங்க, ஈட் ஸ்ட்ரீக், அது இல்லாம 99 அந்த வேர்ல்ட் கப்ல நிறைய பெரிய டீம்ஸ் அப்செட் பண்ணாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் இப்ப மறுபடியும் ரெஜுவினேட் ஆயிருக்கு அவங்க கிரிக்கெட். ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட், அந்த எவன்ஸ் நல்லா போடுறாரு, முசர்பானி நல்லா போடுறாரு. அது இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா அந்த மறுமணின்னு ஒரு பேட்ஸ்மேன், அவரும் நல்லா ஆடுறாரு, பெனட் நல்லா ஆடுறாரு, சிக்கந்தர் ராஜா நல்லா லீட் பண்றாரு. ஸோ அஃப்கோர்ஸ் வித்தின் த லிமிடேஷன் நல்லா பண்ணிருக்காங்க. ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீம் அடிக்கிறது அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. இஸ் அஃப்கோர்ஸ் அவங்க அபவ் த வெயிட் பஞ்ச் பண்ணிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்ல சோஃபா. ஸோ டெஃபினெட்லி குட் டீம். அவங்களோட செலிப்ரேஷன்ஸ் பார்த்தோம் நம்ம குவாலிஃபை ஆனோன்னு, எந்த அளவுக்கு ஒரு ப்ரௌட் செலிப்ரேஷனுங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இது மாதிரியான ஒரு டோர்னமெண்ட்ல செகண்ட் ஃபேஸுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க, நல்ல கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா டெஃபினட்டா டிசர்விங் குவாலிஃபையர்ஸ், ஐ மீன் குவாலிஃபை ஆயிருக்காங்க, டிசர்விங் டீம். எதிரிக்கு எதிரி நண்பன், எப்போதுமே அப்படிதான். ஆஸ்திரேலியா எந்த டீம் அடிச்சாலும் நம்மளோட நண்பன், அது மாதிரிதான் நம்ம அது மாதிரிதான் ஃபீல் ஆகும். இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா. எஸ் பத்ரி, இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா will definitely qualify to the semi-finals. இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா, இந்த மேட்ச் சூப்பர் 8 ஃபர்ஸ்ட் மேட்சே சவுத் ஆப்பிரிக்காவோட இந்தியாவுக்கு. I mean, I see a little bit of, ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா கொஞ்சம் வருண் சக்கரவர்த்தி அவங்க எப்படி ஆட போறாங்கன்றது தான் இருக்கு. வருண் சக்கரவர்த்தி நம்ம குவாலிட்டியா கரெக்ட் டைம்ல யூஸ் பண்ணணும். எஸ் அஃப்கோர்ஸ் விக்கெட் டேக்கிங் மொமெண்டம்ல இருக்காரு. ஸோ அஃப்கோர்ஸ் பும்ரா அண்ட் அர்ஷ்தீப் வில் பி கீ.
பட் அட் த சேம் டைம் அவங்களோட லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டாமினேட்டட் சைடு இஸ் மாக்ரம் இருக்காரு. பட் வருண் சக்கரவர்த்தி கோயிங் டு பி கீ அகெயின்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கன் பேட்டர்ஸ். துருப்புச்சீட்டு வருண் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா எனக்கு ஒரு பிவில்டரிங் ஃபேக்ட், வருண் போட்டாவே முடிக்கலங்க. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே 4 ஓவர் கொடுக்க மாட்டாரு சூரியகுமார் யாதவ். 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்துட்டே இருக்காரு. இன்ஃபேக்ட் less than 6 runs per over வருண் சக்கரவர்த்தி இஸ் கோயிங். பட் ஸ்டில் அவருக்கு கோட்டா கொடுக்க மாட்டாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, ரொம்ப கீ போலர், நான் ரொம்ப வருணை காட்ட வேணாம் பேட்ஸ்மேனுக்கு அப்படின்னு எனக்கு என்னமோ டாக்டிக்கலி சூரியகுமார் யாதவ் யோசிக்கிறாருன்னு தோணுது. திலக் வர்மா கொடுக்குறாரு, ரிங்கு சிங் கொடுக்குறாரு, ஆனாலும் வருணோட கோட்டா முடிக்க மாட்டாரு. But let's wait and watch. Pretham, உங்களோட call on India versus South Africa first Super 8 in Ahmedabad. Early prediction. Early prediction. India and South Africa should go through. ரொம்ப massive upset இருக்கும். One of the two don't go through. I think how India front up in the power play against South African spinners தான் கேமையே டிசைட் பண்ண போகுது பத்ரி. I definitely feel அது ஒரு வீக்னஸ் இருக்கு. World over people are realizing that எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. இந்தியன் பேட்ஸ்மேன் அப் ஃப்ரண்ட் ஃபீட் தெம் ஸ்பின், தே வில் ஸ்ட்ரகிள்னு. சவுத் ஆப்பிரிக்கா அதை தான் பண்ண போறாங்க. அந்த சேலஞ்ச் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்கன்னு பொறுத்து தான் இருக்கு இந்த கேம். இட்ஸ் தி ஸ்பின்னர்ஸ் அகைன்ஸ்ட் இந்தியன் பேட்ஸ்மேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கன் bowlers. இதுதான் நாங்க எல்லாருமே ஃபீல் பண்றோம். பட் தேங்க்யூ ஜென்டில்மேன். நன்றி பாலா, பிரேத்தம், கிரிக்கெட் வித் பத்ரியில வந்ததுக்கு, உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிகவும் நன்றி. Thank you viewers. Lot more content coming away. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் அமுத்த மறந்துடாதீங்க. Okay, see you soon with lot more stuff. Bye.